வெல்கம் டு சிடிசி டாக்ஸ் எஜுகேஷன். இந்த வீடியோ நீங்க தெரிஞ்சுக்க போறது நம்முடைய சேனல்ல இருந்து வர்ற திங்கட்கிழமை, அதாவது 7th ஏப்ரல்ல இருந்து டிடிஎல் ஆன்லைன் கோர்ஸ் நாங்க கண்டக்ட் பண்ண இருக்கோம். இது முழுக்க முழுக்க பிகினர்ஸ்க்கான ஒரு செஷனா கண்டிப்பா இருக்க போகுது. பிகினர்ஸ் அப்படிங்கிறது யாரு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, ப்ரோக்ராமிங்கோடைய எந்த ஒரு ஐடியாவும் இல்லாதவங்க கூட இந்த கோர்ஸ்ல ஜாயின் பண்ணி அவங்க கண்டிப்பா டிடிஎல் லேர்ன் பண்ண முடியும். தென் இந்த டிடிஎல்னா என்னன்னு தெரியாதவங்களுக்காக ஒரு இன்ஃபர்மேஷன் நான் இங்க ஷேர் பண்ணிடுறேன். ஸோ வாட் இஸ் டிடிஎல் அப்படின்னு நம்ம வந்து முதல்ல தெரிஞ்சுக்கிறோம். டிடிஎல் அப்படின்னா என்ன அப்படின்னா, இது ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். எந்த ஒரு சாஃப்ட்வேர் நம்ம டெவலப் பண்ணணும் அப்படின்னாலும் மினிமம் ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் அப்படிங்கிறது கண்டிப்பா தேவைப்படும். அதே மாதிரி டேலிய டெவலப் பண்றதுக்காக யூஸ் பண்ண ஒரு சாஃப்ட்வேர் தான் வந்து இந்த டிடிஎல் அப்படின்னு நம்ம வந்து சொல்றோம். ஸோ இட் இஸ் ஒன் ஆஃப் த லாங்குவேஜ் அப்படின்னு நம்ம வந்து பார்க்க முடியுது. இப்ப டிடிஎல் அப்படின்னா, இத வந்து டேலி டெஃபினிஷன் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லலாம். இல்லன்னா டேலிய டெவலப் பண்றதுக்காக யூஸ் பண்ணதுனால, இத டேலி டெவலப்பர் லாங்குவேஜ் அப்படின்னு கூட இத சொல்ல முடியும். அடுத்து டேலி அப்படிங்கிறது ஒரு ரெடிமேட் சாஃப்ட்வேர். எல்லா பிசினஸ்ஸுக்கும் தேவையான காமனான ஃபீச்சர்ஸ் அண்ட் ரிப்போர்ட்ஸ் வந்து டேலி சாஃப்ட்வேர்ல இருக்கு. ஆனா, ஒரு சில ஸ்பெசிபிக் ரிப்போர்ட்ஸ் ஒரு சில கம்பெனிக்கு தேவைப்படுது அப்படிங்கிற பட்சத்துல, அல்லது நியூவா ஒரு ஃபீச்சர் தேவைப்படுது அப்படிங்கிற பட்சத்துல, இந்த டிடிஎல் யூஸ் பண்ணி நம்ம உங்களுடைய டேலிய நீங்க கஸ்டமைஸ் பண்ணிக்க முடியும். அதாவது உங்களுக்கு தேவையான ஃபீச்சர்ஸ உள்ள நீங்க இன்க்ளூட் பண்ண முடியும். அதுக்கு டேலி கண்டிப்பா அலோவ் பண்ணும். தென் நம்ம ஆல்ரெடி இருக்கக்கூடிய ரிப்போர்ட்ட மாடிஃபை பண்ணணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க. அல்லது புதுசா ஒரு ரிப்போர்ட் நீங்க கிரியேட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க. அல்லது நியூ மாடியூல் நீங்க உங்களுடைய கம்பெனிக்கு நீங்க ஆட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க. இப்போ உதாரணத்துக்கு ஸ்கூல் நம்ம வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஸ்கூலுக்கான எந்த ஒரு மாடியூல்ஸும் வந்து டிஃபால்ட் டேலில கிடையாது. இப்போ உதாரணத்துக்கு ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டார்ட் ஆகுது அப்படிங்கிற பட்சத்துல, ஓகேங்களா? இப்போ வந்து பிளஸ் டூ ஸ்டூடெண்ட்டுக்கான ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா, ஆரம்பத்திலே சிங்கிள் ஸ்கிரீன்ல அவங்களுக்கான என்டையர் கோர்ஸ் ஃபீஸ், டியூஷன் ஃபீஸ், புக் ஃபீஸ், யூனிஃபார்ம் ஃபீஸ், இந்த மாதிரி ஒரு அவுட்ஸ்டாண்டிங் ரிப்போர்ட் நம்ம டைரக்ட்டா நம்ம சிங்கிள் கிளிக்ல நம்ம என்டையர் ஸ்டூடெண்ட்டோடைய லெட்ஜருக்கு நம்ம போஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிற பட்சத்துல அது நியூ மாடியூலா நம்ம வந்து பார்க்கிறோம். அதே மாதிரி ஸ்டூடெண்டோடைய அவுட்ஸ்டாண்டிங் ரிப்போர்ட் நம்ம மெயின்டைன் பண்றது, அவங்களுக்கான எக்ஸாமினேஷனுக்கான டீடைல்ஸ் மெயின்டைன் பண்றது, புக் மெட்டீரியல், அதர் மெட்டீரியல்ஸ் இஷ்யூ பண்ணிட்டாங்களா, எந்த டேட்ல இஷ்யூ பண்றாங்க அப்படிங்கிற ரிஜிஸ்டர் மெயின்டைன் பண்ண வேண்டியது. ஸோ இது எல்லாமே வந்து ஒரு மாடியூல் அப்படின்னு நம்ம வந்து சொல்ல முடியும். அப்படி ஸ்பெசிஃபிக்கா ஒரு மாடியூல் உங்களுடைய டேலியில உங்களுடைய கம்பெனிக்கு தேவைப்படுது அப்படின்னா, நம்ம இந்த டிடிஎல் யூஸ் பண்ணி நம்ம நியூ மாடியூல்ஸ் நம்ம இன்க்ளூட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த டிடிஎல் அப்படிங்கிறத நீங்க பிராக்டிஸ் பண்ணணும் அல்லது டெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக லைசன்ஸ் வெர்ஷன் தான் நீங்க யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. எஜுகேஷன்லயும் நீங்க வந்து லேர்ன் பண்ண முடியும். எஜுகேஷன் வெர்ஷன்லயும் நீங்க வந்து என்டையர் கோர்ஸ் ப்ராசஸையும் நீங்க வந்து அப்ளை பண்ணி பார்க்க முடியும். இந்த இடத்துல லேர்னிங் பாயிண்ட் ஆஃப் வியூல எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் டேலி சைட்ல இருந்து நம்மளுக்கு குடுக்குறது கிடையாது. அப்ப லைசென்ஸ் எதுவும் நம்மளுக்கு நியூவா வாங்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. நம்ம எஜுகேஷன் மோட்லயே நமக்கு தேவையான லேர்னிங்க நம்ம எடுக்க முடியும். ஸோ இதுதாங்க டிடிஎல் அப்படிங்கிறது. ஸோ டிடிஎல் அப்படிங்கிறது ஒரு ப்ரோகிராமிங் லாங்குவேஜ். அப்ப நம்மளுக்கு ஏதாவது ஒரு ப்ரோகிராமோடைய பேக்ரவுண்ட் நம்மளுக்கு இருந்தால் மட்டும் தான் இத லேர்ன் பண்ண முடியும் அப்படின்னா எதுவுமே கிடையாது. ஸோ எதுக்காகன்னா, ஆல்ரெடி இருக்கக்கூடிய அப்ளிகேஷன நம்ம வந்து ஜஸ்ட் நம்ம மாடிஃபை தான் நம்ம பண்ண போறோம். அதுக்கான சோர்ஸ் கோட் என்ன அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டு, அத நம்ம வந்து ரீயூஸ் பண்றது மூலமாகவும், அல்லது அந்த சோர்ஸ் கோட பேஸ் பேஸ் பண்ணி நாம நியூவா ஒரு நியூ கோட் நம்ம வந்து மாடிஃபை பண்றதும் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு புரோகிராமிங்கான ஒர்க்கா தான் கண்டிப்பா இருக்கும். ஸோ இத வந்து எந்த விதத்திலயும் நம்ம வந்து வேற எந்த ஒரு லாங்குவேஜோடைய பேக்ரவுண்ட் தெரிஞ்சா தான் இத லேர்ன் பண்ண முடியும் அப்படிங்கிறது கிடையவே கிடையாது. இது ரொம்ப ரொம்ப சிம்பிளிஃபைடான ஒரு புரோகிராமிங் லாங்குவேஜ் அப்படின்னு கூட நம்ம இத சொல்ல முடியும். அடுத்து இப்ப நீங்க ஆ இந்த கோர்ஸ் ஜாயின் பண்றீங்க அப்படிங்கிற பட்சத்துல, டோட்டல் டியூரேஷன் 1 மந்த் இருக்கும். மினிமம் 28 செஷன்ஸ் வரைக்கும் நம்ம வந்து அப்ராக்ஸிமேட்டா நம்ம வந்து கண்டக்ட் பண்ண இருக்கோம். ஓகேங்களா? ஸோ இதுல என்னென்ன நம்ம லேர்ன் பண்ண போறோம்னா, நியூ ரிப்போர்ட் நீங்க எப்படி ஜெனரேட் பண்றது? ஆக்ஷன் டிடிஎல் அப்படிங்கிறது என்ன? அதே மாதிரி வவுச்சர் எப்படி நீங்க கஸ்டமைஸ் பண்ண போறீங்க? இன்வாய்ஸோட பிரிண்ட் அவுட் எப்படி நீங்க கஸ்டமைஸ் பண்ண போறீங்க? ஸோ இந்த மாதிரி பிராக்டிகல் எக்ஸாம்பிள்ஸோட உங்களுக்கு ஒரு ப்ராப்பர் கைடன்ஸ் அப்படிங்கிறதோட நான் வந்து உங்களுக்கு இந்த கோர்ஸ் அப்படிங்கிறத கண்டக்ட் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ இத பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு ஒரு ப்ராப்பர் புக் மெட்டீரியல் உங்களுக்கு கிடைக்கும். ப்ராப்பர் புக் மெட்டீரியல் இன் தி சென்ஸ் நம்ம என்னென்ன டிஸ்கஸ் பண்ண போறோமோ, அதுக்கான கிளாரிட்டி உங்களுக்கு மேனுவலா உங்களுக்கு குடுத்துருவோம். அது வந்து புக் மெட்டீரியல் அப்படிங்கிற பாயிண்ட் ஆஃப் வியூல.
அடுத்து அனெக்சர் அப்படிங்கிற பாயிண்ட் ஆஃப் வியூல அனதர் மெட்டீரியல் ஒண்ணு நாங்க குடுப்போம். ஸோ அனெக்சர்ல நாம ஒவ்வொரு நாளும் டிஸ்கஸ் பண்ண புரோகிராமிங் அல்லது ஒரு டெஃபனிஷன்ஸ் நம்ம வந்து லேர்ன் பண்ணியிருக்கோம். ஒரு நியூ ஃபங்ஷன பத்தி நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணதோடைய ஒரு சாம்பிள் புரோகிராம வந்து நம்ம அனெக்சர்ல உங்களுக்கு குடுத்துருக்கோம். ஸோ நம்ம டிஸ்கஸ் பண்ற ஒவ்வொரு டெஃபனிஷன்ஸா இருக்கட்டும், ஃபங்ஷன்ஸா இருக்கட்டும், ஆட்ரிபியூட்ஸா இருக்கட்டும், ஒவ்வொன்னுக்குமான கிளாரிட்டி உங்களுக்கு புக் மெட்டீரியல்ல கிடைச்சிரும். தென் நாம டிஸ்கஸ் பண்ற அல்லது சாம்பிள் ஒர்க் பண்ணி பார்த்த புரோகிராமிங் எல்லாமே உங்களுக்கு அனெக்சர்ல கிடைச்சிரும். ஓகேங்களா? அது உங்களுக்கு ஃபியூச்சர்ல நீங்க கோ த்ரூ பண்றதுக்கு அல்லது உங்களுடைய பிராக்டிஸ வந்து இம்ப்ரூவைஸ் பண்றதுக்கு கண்டிப்பா இது உங்களுக்கு ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த 2 மெட்டீரியலையும். அடிஷனலா டே டு டே நீங்க அட்டெண்ட் பண்ண செஷனுடைய ரெக்கார்டிங்ஸ் உங்களுக்கு நாங்க ஷேர் பண்ணிடுவோம். அந்த ரெக்கார்டிங்ஸ் நீங்க வந்து லைஃப் டைமா நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ அங்க வந்து லிமிடேஷன்ஸ் அப்படிங்கிறது நான் உங்களுக்கு குடுக்க போறது கிடையாது. ஸோ நீங்க எவ்வளவு நாள் வரைக்கும் நீங்க அந்த டுட்டோரியல் நீங்க யூஸ் பண்ண நினைக்கிறீங்களோ, அவ்வளவு நாள் நீங்க அந்த டுட்டோரியல்ஸ நீங்க யூஸ் பண்ணலாம். ஸோ அடிஷனலா இந்த மெட்டீரியலையும் பேஸ் பண்ணி நீங்க பிராக்டிஸ் பண்ணும்போது, நீங்க பிகினர் லெவல்ல இருந்து கண்டிப்பா இன்டர்மீடியேட் லெவல் வரைக்கும் உங்களால செல்ஃப் பிராக்டிஸ்ல நீங்க கண்டிப்பா மூவ் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ இதுக்கான ஸ்டார்ட்டிங் டேட் ஃபர்ஸ்ட் 7th ஏப்ரல் வந்து நம்ம வந்து ஃபர்ஸ்ட் டே கிளாஸ் நம்ம ஸ்டார்ட் பண்றோம். ஈவினிங் 8 to 9 இந்த செஷன் அப்படிங்கிறது உங்களுக்கு இருக்கும். டெய்லி 1 ஹவர் மட்டும் நீங்க ஈவினிங் நீங்க ஸ்பெண்ட் பண்றீங்கிற பட்சத்துல நல்ல ஒரு ஐடியா ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு கிடைச்சுக்கிட்டே இருக்கும். ஓகேங்களா? டோட்டலா மினிமம் நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா, நம்ம 1 மந்த் அப்படிங்கிறத நம்ம வச்சிருக்கோம். மினிமம் நம்ம வந்து 28 செஷன் வரைக்கும் இந்த செஷன் அப்படிங்கிறத நம்மளுக்கு கவர் பண்ண போறோம். ஓகேங்களா? அதை தாண்டியும் ஒரு 3 or 5 செஷன்ஸ் கூட நம்மளுக்கு இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கே தவிர ரெடியூஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் கண்டிப்பா கிடையாது. ஓகேங்களா? அடுத்து இந்த கோர்ஸ் நீங்க ஜாயின் பண்ண இன்ட்ரெஸ்டட் இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல டெஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கக்கூடிய என்கொயரி ஃபார்ம் நீங்க ஃபில் பண்ணுங்க. இங்க 4 கொஸ்டின் தான் கேட்கும். எக்ஸ்ட்ராவா நம்மளுக்கு எந்த ஒரு கொஸ்டின்ஸும் உங்களுக்கு கேட்காது. ஸோ அந்த ஃபார்ம் நீங்க ஃபில் பண்றதுனால உங்களுடைய பர்சனல் டேட்டா எதுவும் ஷேர் ஆகும் அப்படின்னா நீங்க பயப்பட வேணாம். ஸோ நீங்க மொபைல்ல இருந்தபடியோ அல்லது லேப்டாப்ல இருந்தபடியோ அந்த ஃபார்ம் மட்டும் நீங்க கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிட்டு டைரக்டா உங்களால என்ன பண்ண முடியும் அப்படின்னா, உங்களுடைய பேசிக் டீடைல்ஸ் ஓகேங்களா? உங்க நேம் என்ன, உங்களுடைய கான்டாக்ட் நம்பர், உங்களுடைய இமெயில் ஐடி அஸ் வெல் அஸ் எங்க இருந்து நீங்க அந்த ஃபார்ம் ஃபில் பண்றீங்க, எங்க இருந்து நீங்க அட்டெண்ட் பண்ண போறீங்க அப்படிங்கிற டீடைல்ஸை நீங்க வந்து கொடுத்தா போதும். ஆட்டோமேட்டிக்கா எங்களுடைய அட்மிஷன் டிபார்ட்மெண்ட் வந்து உங்களுக்கு கால் பண்ணி உங்களுடைய என்கொயரிஸை நாங்க கண்டிப்பா வந்து கன்சிடர் பண்ணுவோம். ஓகேங்களா? அடுத்து ஜாயின் பண்ண இன்ட்ரெஸ்டட் இல்ல. ஆனா நான் வந்து இது சம்பந்தமா வந்து ஃபீஸ் டீடைல்ஸ் உங்களுக்கு தெரியணும். மாடியூல்ஸ் என்னென்ன இருக்கு அப்படிங்கிறது தெரியணும். இந்த டீடைல்ஸ் மட்டும் கேட்டுக்கிட்டு ஃபர்தரா நான் வந்து ஜாயின் பண்ணலாம்னு இருக்கேன் அப்படின்னு நினைக்கிறவங்க கூட இந்த என்கொயரி ஃபார்ம் அப்படிங்கிறது நீங்க வந்து ஃபில் பண்ணுங்க. கண்டிப்பா நாங்க உங்களை கால் பண்ணி உங்களுக்கு கிளாரிட்டி அப்படிங்கிறது நாங்க வந்து கொடுப்போம். ஓகேங்களா? அடுத்து இது யாருக்கெல்லாம் சார் ரொம்ப அதிகமா தேவைப்படுது? இந்த கோர்ஸ் ஜாயின் பண்றவங்கன்னா யாரா இருக்காங்க இதுவரைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அக்கவுண்டிங்ல ஃப்ரீலான்சரிங் சர்வீஸ் பண்ணி குடுக்குறவங்க வந்து இந்த கோர்ஸ் வந்து ஜாயின் பண்ண ரொம்பவுமே இன்ட்ரெஸ்டடா இருக்காங்க. அடுத்து டாக்ஸ் கன்சல்டன்ட் அண்ட் பிராக்டிஷனர்ஸும் வந்து அவங்களுடைய ஒரு ஸ்பெசிபிக் ரிப்போர்ட் வேணும் அப்படிங்கிறதுக்காக. ஓகேங்களா? தென் கொஞ்சம் அவங்களுடைய ஒர்க் லோட கம்மி பண்ணணும் அப்படிங்கிறதுக்காகவும் ஒரு சில புரோகிராமிங் அவங்க ஓனா வந்து ஸ்ட்ரக்சர் பண்ணணும். ஓனா கிரியேட் பண்ணணும். அதுக்காக வெளியில வந்து பணம் குடுத்து வாங்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்ல. ஸோ நாம லேர்ன் பண்றத வச்சு நம்ம அடிஷனலா நம்ம வந்து ஒரு சில சிம்பிளிஃபைடு ரிப்போர்ட்ஸ் நம்ம ப்ரிப்பேர் பண்ணணும்னு நினைக்கிற டாக்ஸ் கன்சல்டன்ட் அண்ட் பிராக்டிஷனர்ஸ் வந்து இந்த கோர்ஸ்ல ரொம்பவுமே இன்ட்ரெஸ்டடா இருக்காங்க. அதே மாதிரி டேலி சேல்ஸ்ல இருக்கக்கூடிய சேல்ஸ் பர்சன் ஓகேங்களா? ஸோ அதிகமான கஸ்டமர்ஸை வந்து மீட் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடியவங்களுக்கு டேலியில இருக்கக்கூடிய டிஃபால்ட் ஃபீச்சர்ஸை மட்டும்தான் அவங்க எக்ஸ்பிளைன் பண்றாங்க. அதை தாண்டி அந்த பர்டிகுலர் கஸ்டமர்ஸ் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு டிடிஎல் தான் கண்டிப்பா பண்ணணும். அதுக்கு இவ்வளவு சார்ஜஸ் ஆகும். சின்ன சின்ன டிடிஎலா இருந்தாலும் அதிகமான சார்ஜஸ் ஆகுதுன்னு சொல்லிட்டு அந்த சேல்ஸை கம்ப்ளீட் பண்ண முடியாம இருக்கிறவங்க சின்ன சின்ன ஒரு மாடிஃபிகேஷன் இன்வாய்ஸ்ல ஒரு சேஞ்சஸ் கொண்டு வரணும். தென் புதுசா வந்து ஒரு நியூ ஃபீல்டு மட்டும் ஆட் பண்ணணும். அன்வான்ட் ஃபீல்ட இன்வாய்ஸ்ல இருந்து ரிமூவ் பண்ணணும். தென் கொஞ்சம் கலர்ஃபுல்லா வந்து அந்த இன்வாய்ஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ணணும். தென் லெட்டர் ஹெட்ல ஒரு இன்வாய்ஸ் அவங்க வந்து இன்வாய்ஸ் டீடைல்ஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ணணும். அப்ப அன்வான்ட் ஃபீல்டு அண்ட் அன்வான்ட் பார்ட்ஸ் வந்து ரிமூவ் பண்ணணும். ஸோ அதுக்கு நான் வந்து கஸ்டமைசேஷன் பண்ணும்போது என்னுடைய சேல்ஸ் வந்து க்ளோஸ் ஆக மாட்டேங்குது. ஸோ என்னுடைய கஸ்டமர்ஸ் வந்து நான் அப்ரோச் பண்ற அந்த டேலி சாஃப்ட்வேர் வாங்கக்கூடிய பர்சன்
ஒன்லி ரெடி டு பே த டேலி காஸ்ட். ஓகேங்களா? டேலியோடைய பிரைஸ் மட்டும் பே பண்ண ரெடியா இருக்காரே தவிர, அடிஷனலா வந்து அவர் கேட்கக்கூடிய சின்ன சின்ன மாடிஃபிகேஷனுக்கு அவங்க பே பண்றதுக்கு ரெடியா இல்ல. ஸோ அதனால என்னால அந்த சேல்ஸ வந்து கம்ப்ளீட் பண்ண முடியல. அது எனக்கே தெரிஞ்சுச்சுன்னா, நானே வந்து என்ன பண்ணிருவேன் அப்படின்னா, அவங்களுக்கு அந்த சப்போர்ட் நான் வந்து கம்ப்ளீட் பண்ணி குடுத்துருவேன். அப்படின்னு நினைக்கக்கூடிய சேல்ஸ் பெர்சனா இருக்கட்டும், சப்போர்ட் எக்ஸிக்யூட்டிவ் பெர்சன்ஸா இருக்கட்டும். ஸோ இவங்கலாம் இதுல இந்த கோர்ஸ்ல வந்து ரொம்ப இன்ட்ரஸ்டடா வந்து ஜாயின் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த கோர்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா மட்டும் நீங்க என்குயரி ஃபார்ம் ஃபில் பண்ணி ஜாயின் பண்ண ட்ரை பண்ணுங்க. உங்களுக்கு நல்ல ஒரு கிளாரிட்டி, நல்ல ஒரு ஸ்ட்ரக்சர்டு வே ஆஃப் டீச்சிங்ல உங்களுக்கு ஒரு நாலேட்ஜ் அப்படிங்கிறது கொண்டு சேர்க்க முடியும் எங்களால. அடுத்து புரோகிராமிங் படிச்சுட்டு அல்லது வேலை இல்லாம இருக்கக்கூடியவங்க, ஏதாவது புதுசா லேர்ன் பண்ணிட்டு டேலி ரிலேட்டடா ஜாப்‌க்கு போகணும். ஆனா அக்கவுண்டிங்ல என்னால வந்து போக முடியல. ஏன்னா அக்கவுண்ட்ஸ் என்னால படிக்க முடிய மாட்டேங்குது. ஆனாலும் டேலி ரிலேட்டடா வந்து நெறைய வந்து கம்பெனிஸ் வந்து இங்க இருக்குது. அங்க வந்து நான் டிடிஎல் புரோகிராமரா அல்லது சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவா சப்போர்ட்டிங் சப்போர்ட் பெர்சனா நான் வந்து மூவ் பண்ணணும்னு நெனைக்கிறேன். அப்ப இது ஒரு பேக் எண்ட் ஒரு ஐடியாவா அல்லது எக்ஸ்ட்ரா நாலேட்ஜா வந்து இந்த டிடிஎல் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு நீங்க கண்டிப்பா இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அவங்களுக்கும் கண்டிப்பா அவங்களுடைய கெரியரை நெக்ஸ்ட் லெவலுக்கு நியூ வே ஆஃப் திங்கிங்ல கொண்டு போறதுக்கான சப்போர்ட்டிவா இருக்கும். தேங்க் யூ ஃபார் வாட்சிங். நீங்க ஃபார்ம் ஃபில் பண்ணுங்க. உங்கள நான் கால் பண்ணி உங்களுடைய அட்மிஷனை கன்ஃபார்ம் பண்றேன். தேங்க் யூ.